விமல் தொழிற்சாலையிலே இன்றைக்கு அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எங்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு சமக்கூலி கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ரிட்டையர்ட் ஆனால் விஆர்எஸ் பேக்கேஜ் கொடுக்கப்பட வேண்டும் என்று 26 நாட்களாக ஒன்றுபட்ட போராட்டத்தை இன்றைக்கு நடத்தினார்கள். கொண்டு நின்றார்கள். தங்கவயல் மக்களே இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நின்றார்கள். ஆனால் போராட்டங்களை மதிக்காத நிர்வாகம், போராட்ட உணர்வுகளை மதிக்காத அரசு இன்றைக்கு அந்த தொழிலாளர்களை நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 1942 கோலார் தங்கவயலில் கான்ட்ராக்ட் முறைகள் இருந்தது. 16 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம் வேலை என்கின்ற இருந்த அந்த முறையை எதிர்த்து போராட்டத்தை நடத்தி மாபெரும் தலைவர் கே சுவாசன் தலைமையிலே இங்கு கூட மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அன்றைக்கு இதே வெள்ளையர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டு வீர தியாக வரலாறு இந்த கோலார் தங்கவயலிலே 1942 6 தோழர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு வரலாறு கூட இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு 3 எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 100ஆம் ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க வாழ்க வாழ்க. இன்குலாப் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். 100ஆம் ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க வாழ்க வாழ்க. அன்பார்ந்த தங்கவயல் வாழ் உழைக்கும் மக்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி 100வது நாள், 100ஆம் ஆண்டை இன்று துவங்க இருக்கிறோம். இந்த 100ஆம் ஆண்டிலே துவக்க நாளிலே பல்வேறு நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களை சென்று சேர்ப்பது, மக்களிடம் திரும்பவும் போய் எங்களுடைய போராட்ட வடிவங்களையும் எங்களுடைய போர் மிக்க எங்களுடைய வரலாறையும் சொல்வது என்பது தீர்மானித்திருக்கிறோம். அதனுடைய தொடக்க நாளாக இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய துவக்க நாள். 1925 தொடங்கிய கட்சி இன்று முதல் உயிர்ப்போடு இருக்குதுன்னா அது மக்களுடைய பணிக்காக தான். ஆகினால இந்த தொடக்க நாளில் ஜோதிபாஸ் அவர்கள் 100ஆம் ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க வாழ்க வாழ்க. இன்குலாப் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். 100ஆம் ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க வாழ்க வாழ்க. ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ 100 ಇಯರ್ಸ್ ಶತಮಾನೋತ್ಸವವನ್ನು ಇವತ್ತು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಏಕೈಕವಾಗಿ ಒಂದು ರಾಜಕೀಯ ಪಕ್ಷ ಬ್ರಿಟಿಷರ ಆಳ್ವಿಕೆ ಕಾಲದಲ್ಲೇ ಕೂಡ ಆಗಿದಂಥ ಪಕ್ಷ ಅದು CPI ಪಕ್ಷ. ಅದರ 100 ಇಯರ್ಸ್ ಅನ್ನು ಇವತ್ತು ಅದರ ಫೌಂಡೇಶನ್ ಡೇ ಅನ್ನು ಇವತ್ತು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. கோலார் தங்கவயல் மக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925ஆம் ஆண்டு கான்பூரிலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இந்தியாவிலே பூர்ண சுதந்திரம் பெற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை இந்தியாவிலே முதலாக பதித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 1925 இன்னொரு நாசகர சக்தி இந்தியாவிலே தோன்றியது. அது நாக்பூரிலே தோன்றிய RSS இயக்கம். ஒரு கட்சி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவோ தொழிலாளி வர்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ விவசாயிகளுடைய உரிமைக்காகவோ இந்த நாட்டினுடைய ஏகோபித்த மக்களுடைய நலனுக்காகவோ இந்திய நாட்டிலே ஒரு கட்சி தோன்றுகிறது. அதே காலகட்டத்திலே இந்தியாவிலே மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ வர்ண தர்மத்தின் மூலியமாகவோ அந்த இன்னொரு இயக்கம் இந்தியாவிலே தோன்றியது, அது RSS இயக்கம். இன்றைக்கு இந்த சமகாலத்தில் இன்றைக்கு 200 ஆண்டுகளை எட்டி
பிடித்திருக்கிறது. இந்தியாவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய போது, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய போது, வெள்ளையர்களிடம் அவர் கண்ட அடக்குமுறைகளால் சிறைகளை சென்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாக வரலாறை கொண்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. வெள்ளையர்களிடம் இந்த நாட்டிற்காக போராடுபவர்களை, இந்த வெள்ளையர்களுடைய தந்திரங்களை முறியடிப்பவர்களை காட்டி கொடுக்கிற ஒரு இயக்கமாக இந்திய நாட்டிலே இருந்து வந்தது RSS இயக்கம். பிரிட்டிஷ் காலத்திலே சுதந்திர போராட்டத்திலே எங்களுக்கு பங்கு இல்லை, நாங்கள் சுதந்திரத்திற்காக உங்களை எதிர்த்து போராடவில்லை என்று கடிதத்தை எழுதி கொடுத்தது சாவர்கர். ஆனால் என்னுடைய நாட்டிற்காக, என்னுடைய விடுதலைக்காக, என் மக்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்க தயார் என்று போராட்ட குரலை உயர்த்தி பிடித்தது மாவீரன் பகத்சிங் அவருடைய தோழர்கள். இந்தியாவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளராக தமிழகத்தினுடைய சிங்கார வேலர் அவர்கள் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளராக இந்தியாவிலே இந்த இயக்கத்தை தூக்கி பிடித்தார். இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, கோலார் தங்க வயலிலே சமகாலத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது. அன்றைக்கு இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அடக்குமுறைக்காக, அவர்களுடைய உரிமைக்காக, அது மட்டுமல்லாமல் கோலார் தங்க வயலிலும் கூட சுதந்திரத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். எத்தனையோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கோலார் தங்க வயலிலே சிறை சென்ற வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்துகின்ற போது இன்றைக்கு எங்களுடைய கட்சி நாடு பூராவும் இந்த இயக்கத்தை எப்படி இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுவது என்று பேசுகின்ற போது, இன்றைக்கு கர்நாடக மாநிலத்திலே மங்களூரில் இருக்கின்ற 1941 நிலச்சுவாந்தார்களை எதிர்த்து விவசாயிகள் ஒன்றுபட்டு போராடி 4 தோழர்கள் தூக்கிலிடப்பட்டு கையூரிலே இன்றைக்கு அவர்களுடைய வீர சமாதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கர்நாடக மாநிலத்தினுடைய துவக்க நாள் அங்கே இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதை ஏன் கோலார் தங்க வயலிலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாளிலே இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், 1942 கோலார் தங்க வயலில் கான்ட்ராக்ட் முறைகள் இருந்தது. 16 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம் வேலை என்கின்ற இருந்த அந்த முறையை எதிர்த்து போராட்டத்தை நடத்தி மாபெரும் தலைவர் KS வாசன் தலைமையிலே இங்கு கூட மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அன்றைக்கு இதே வெள்ளையர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டு வீர தியாக வரலாறு இந்த கோலார் தங்க வயலிலே 1942 6 தோழர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு வரலாறு கூட இன்றைக்கு உண்டு. இப்படிப்பட்ட வீர தியாக வரலாறு கொண்ட இந்த இயக்கம் கோலார் தங்க வயலிலே மட்டுமல்ல, இந்த நாட்டிலும் கூட தொழிலாளி வர்க்கத்திற்காக, விவசாயிகளின் நலனுக்காக, இந்த நாட்டினுடைய நலனுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இன்று 100வது நாளிலே கால் பதிக்கிறது. 100 ஆண்டுகள் கொண்ட ஒரு கட்சி இன்று கூட உயிரோட்டத்தோடு இருக்கிறது. எத்தனையோ அரசியல்கள் கட்சி இன்றைக்கு தோன்றுகிறது, நாளை காணாமல் போகிறது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றும் கூட வீறு கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்ட வரலாறு கொண்ட தியாக வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அளவிலே இன்றைக்கு 3 MLA-க்களை பெற்ற ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அன்றைக்கு 1952 அமரர் KS வாசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1957 MC நரசிம்மன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றைக்கு 2 வாக்குரிமைகள் இருந்தது. 2 வாக்குரிமைகள் முறை இருந்த போது கோலார் தங்க வயலிலே இந்திய குடியரசு கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் அந்த வரலாறு இருந்தது. அந்த 2 வாக்குரிமைகளையும்
ரிசர்வ் தொகுதியாக 1962 மாற்றி அமைத்த போது கோலார் தங்கவயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் தோழர் எஸ் ராஜகோபால் அவர்கள். அன்றைக்கு 10,000 தொழிலாளர்கள் மைசூர் மைன்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தொழிலாளர்களாக இருந்தார்கள். 100% வாக்குகளை பெற்று மாஸ்கோ நகர், ஸ்டாலின் நகர், லெனின்கிரேட் என்று சொல்லப்பட்ட மாரிக்குப்பத்திலே அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. 3 எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு கட்சி கோலார் தங்கவயல் சரித்திரத்திலே அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறை யாரும் மறுக்க முடியாது. அதை தொடர்ந்து 1962 இந்த கட்சி 64 பிளவுபட்ட பிறகு கோலார் தங்கவயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு இல்லை. ஆனால் தங்க சுரங்கம் மூடிய பிறகு இந்த கோலார் தங்கவயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பணபலத்தாலோ இன்றைக்கு ஏதோ கொடுத்து அதன் மூலியமாகவோ அரசியல் நடத்துகின்ற ஒரு இயக்கம் அல்ல. தொழிலாளி வர்க்கத்திற்காக போராட்டத்தை நடத்துபவர்கள், விவசாயிகளின் நலனுக்காக போராட்டத்தை நடத்துபவர்கள், மக்களுக்காக போராட்டங்களை நடத்துபவர்கள். போராட்டம் ஒன்றுதான் தீர்வு என்கின்ற யோகாபித்த வழியிலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோலார் தங்கவயலிலே இன்றைக்கு எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கோலார் தங்கவயல் ஒடுக்கப்பட்டதோ, கோலார் தங்கவயல் நசுக்கப்பட்டதோ, அதே நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோலார் தங்கவயலுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த இயக்கம் 1925 நாக்பூரிலே தோன்றியதோ அந்த RSS இயக்கம் இன்றைக்கு இந்த நாட்டையே அச்சுறுத்துகின்ற மிகப்பெரிய நாசகர சக்தியாக இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது. எந்த உரிமைகளை பெற்றோமோ அந்த உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கரால் வகுக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் சோசியலிச அரசு, செக்குலர் அரசு, டெமோக்ராட்டிக் அரசு என்று அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது. ரிசர்வேஷன் மூலியமாக இன்றைக்கு பப்ளிக் செக்டார் கம்பெனியில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை கிடைத்து சுபிட்சமாக வாழ்ந்த நிலை மாறி இன்றைக்கு வேலை இல்லை, நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு விலைவாசி உயர்வு, கல்வி கட்டணம் இல்லாத கல்வி இன்றைக்கு கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகள் இந்த நாட்டிலே இருக்கிறது. மீண்டும் இந்த நாட்டினுடைய பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக போராட வேண்டிய கட்டத்திலே இன்றைக்கு இருக்கின்றோம். யாரை எதிர்த்து? எந்த RSS இயக்கம் இந்த நாட்டை மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் இன்றைக்கு மரண தர்மத்தின் மூலியமாக இன்றைக்கு தோன்றியதோ அதே RSS இயக்கம் இன்றைக்கு BJP என்கின்ற பாதையிலே இந்த நாட்டை நாசகர கொள்கையிலே போய் கொண்டிருக்கிறது. அதனுடைய பிதாமகன்களாக இன்றைக்கு நரேந்திர மோடி, அமித்ஷா இன்றைக்கு இருவரும் இந்த நாட்டை கூறு போடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய ஒரு கட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டிலே இன்றைக்கு அறைகூல் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தை, இந்த நாட்டிலே வருண தர்மத்தை சொல்லுகின்ற RSS இயக்கத்தை, அதன் பின்னால் இருக்கக்கூடிய BJP-யை இந்த நாட்டை காப்போம், அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற இந்த கோஷத்தை இந்த 100 ஆண்டிலே மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையிலே எடுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு கோலார் தங்கவயலிலே கூட மிகப்பெரிய சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த கோலார் தங்கவயலில் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளால் இன்றைக்கு தங்க சுரங்கம் மூடி 24 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய நிலுவைத் தொகைகள், இன்றைக்கு வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. வெமல் தொழிற்சாலையிலே இன்றைக்கு அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எங்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு சம கூலி கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ரிட்டையர்ட் ஆனால் VRS பேக்கேஜ் கொடுக்கப்பட வேண்டும் என்று 26 நாட்களாக ஒன்றுபட்ட போராட்டத்தை இன்றைக்கு நடத்தினார்கள். ஒன்று நின்றார்கள்.
தங்கவயல் மக்களே இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நின்றார்கள். ஆனால் போராட்டங்களை மதிக்காத நிர்வாகம், போராட்ட உணர்வுகளை மதிக்காத அரசு இன்றைக்கு அந்த தொழிலாளர்களை நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தங்கவயலிலே அந்த தொழிற்சாலையிலே 4000 தொழிலாளர்கள் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யார்? இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை. அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு சொல்லுகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை ஒதுக்கப்பட வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு இன்றைக்கு கேள்விக்குறியாக இன்றைக்கு நம் கண் முன்னாலே இருக்கிற பவனிலே இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை டெல்லி வரை கொண்டு செல்லுகின்ற ஒரு வேலையை இந்த நூற்றாண்டிலே அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வழிவகுப்போம். அதை வழிவகுக்கின்ற வகையிலே கோலார் தங்கவயலில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது உருவாக்கப்பட்டதினுடைய நோக்கம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை, பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இன்றைக்கு தங்கவயலிலே அடிப்படை பிரச்சனைகள் தங்கவயல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு, தொலைநோக்கோடு இன்றைக்கு அந்த இயக்கம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே அங்கம் வகித்து அந்த ஒரு இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தங்கவயலுக்கு தேவை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த நூற்றாண்டிலே ஓராண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வரலாற்று சிறப்புகளையும் தங்கவயல் மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட அறைகூவல்களை எல்லாம் இந்த ஆண்டிலே நாங்கள் நடத்துவோம். இதனுடைய முடிவு விழாவாக கோலார் தங்கவயலிலே அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களை அழைத்து வந்து தங்கவயலினுடைய வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற வகையிலே மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கின்றது. இன்றைக்கு இந்த துவக்க நாள், இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இந்த இயக்கத்தினுடைய நோக்கம், இந்த நோக்கம் இதன் பிறகு எப்படி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோலார் தங்கவயலில் மட்டுமல்ல இந்த நாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி எடுத்துரைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு, இந்த நிகழ்வை எளிமையாகவும் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி இருக்கின்றோம். இது மிகப்பெரிய அளவிலே இங்கே நடத்தப்பட வேண்டும். இந்த நூற்றாண்டில் தங்கவயலை சேவ் கேஜிஎஃப் என்கின்ற அந்த கோஷத்தோடு பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்றே தீர்வோம். தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்குவதுகின்ற முயற்சியிலே வெற்றி பெற்ற தீர்வோம். கோலார் தங்கவயலிலே மிகப்பெரிய ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு தங்கவயலாக மாற்றியே அமைத்து காட்டுவோம். தங்கவயலிலே ஒன்றுபட்ட போராட்டத்தையோ, ஜாதிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ, மொழிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ, தங்கவயல் மண்ணை காப்போம் என்கின்ற அந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுப்போம் என்று சொல்லி இன்குலாப் ஜிந்தாபாத். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லட்டும், 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 வெல்லட்டும். பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டம் வெல்லட்டும், பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர் போராட்டம் வெல்லட்டும். பெற்று தீர்வோம், பெற்று தீர்வோம், பெற்று தீர்வோம், பெற்று தீர்வோம். பிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கி பெற்று தீர்வோம், பிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கி பெற்று தீர்வோம். ஒன்றுபடுவோம், 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 ஒன்றுபடுவோம். தங்கவயலை பாதுகாக்க ஒன்றுபடுவோம், தங்கவயலை பாதுகாக்க ஒன்றுபடுவோம். நிரந்தரமாக்கு, 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 நிரந்தரமாக்கு. பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு, பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு. வழங்கிடு, 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 வழங்கிடு. சமக்கூலிய பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு வழங்கிடு, சமக்கூலிய பிஎம்எல் தொழிலாளர்களுக்கு வழங்கிடு.